நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை அது சொல்கிறேன். இந்த விஜய் வந்துட்டா, இந்த விஜய் இப்போ வந்துட்டா 18 வருஷத்துக்கு விஜய் தான் ஆளுவார். அதுக்கப்புறம் இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் ராஜவம்சத்தில் பிறந்த ஒருத்தவன் இந்த உலகத்தையே ஆளுறதுக்கு வருவான். அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், பிறந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் வருவான். அவன் வந்துட்டு இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பான். அவன் உலகத்தையும் ஆட்சி ஆள போகிறவன் அவன் தான். அது வெளியும் விஜய் இப்போ உட்காந்துட்டா 18 வருஷத்துக்கு விஜய் அசைக்க முடியாது. விஜய்க்கு அடுத்து ஒருத்தன் வருவான், தமிழ்நாட்டிலேருந்து வருவான். ராஜவம்ச வழியில் பிறந்தவன், தஞ்சாவூர் அவன் சொந்த ஊர், பூர்வீகம் அவங்க பாட்டனுக்கு. அந்த வம்ச வழியில் பிறந்திருக்கான், வளர்ந்துக்கிட்டு இருக்கான். 18 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வருவான். வெள்ளிக்கிழமை அதுவும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் உயிரோட அது அவன் வர்றப்ப நான் இருக்கணும் என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் 18 வருஷம் எண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் தான் வருவான். இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே அவன் தான் ஆளுவான். அந்த வம்ச வழியில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான் சொல்லிட்டேன் நான். அது வெளியும் 18 வருஷம் விஜய் தான் ஆளுவார். அதுக்கப்புறம் விஜய் ஆள்றதை இப்போ விஜய் உக்காந்துட்டா அதுக்கப்புறம் விஜய் அசைக்கவும் முடியாது யாரும். 18 வருஷத்துக்கும் விஜய் தான் ஆளுவார். அதுக்கப்புறம் ஒருத்தன் வருவான். இந்த உலகத்தையே ஆள்றதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான், வருவான். ராஜவம்ச வழியில் பிறந்திருக்கான்.